நாமெல்லாம் ஒரு ஆதிக்க சாதியினர், நாமெல்லாம் இந்திரன் வழி வந்தவர்கள், அத தேவேந்திரர் என்றெல்லாம் கருத்து பரப்பப்பட்டு நாமெல்லாம் ஆதிக்க சாதி, இதுக்கு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்து அம்பேத்கரை வச்சுட்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த மக்களிடம் ஒரு செல்வாக்கு மிக்க குழுவாக RSS பாஜக மாறுகிறது. கொடியங்குளம் ஊருக்கு ஒரு பிரச்சனை, இந்த மக்களுக்கு சாப்பாடு வேணும், இவங்களுக்கு அட்வொகேட் வேணும், இவங்களுக்கு போலீஸ் பிரச்சனை பாதுகாப்பு, இவங்களுக்கு ஆயுதம் பாதுகாப்பு வேணும், எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேவேந்திர குல வேளாளர் சாதியை சேர்ந்த மக்கள். இப்படி ஒரு ஒற்றுமை இருந்துச்சு இல்லையா? அந்த ஒற்றுமையை கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் திட்டமிட்டு ஒழித்தார்கள். கடந்த 5 மாதங்கள்ல 200 - 300 வரைக்கும் ஆதிக்க சாதியினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அப்படிப்பட்ட இந்த படுகொலைகளுக்கு எதிரான, இந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிரான கோப உணர்வு அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் பீரிட்டு எழுது. அது இந்த தீபக் பாண்டியனுடைய படுகொலையின் வழியாகும், இந்த முத்துமோனாவுடைய படுகொலையின் வழியாகவும் 2 வருடங்களுக்கு முன்பு அசோக் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் டைஃபி அமைப்பை சேர்ந்தவர், அதாவது CPM-உடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய கால்நடைகளுக்கு அந்த சோகைன்னு சொல்லுவாங்க, மாடு சாப்பிட்ற புல், அதை தன் வண்டியில் எடுத்துட்டு போறாரு. அந்த புல் ஆதிக்க சாதியினருடைய ஒரு வண்டியில பட்டுச்சுன்னு அவர் அங்கே கொண்டுட்டாங்க. ஒரு ஊர்ல கபடி போட்டி நடக்குது. அந்த கபடி போட்டிக்கு பேச்சுமுத்து தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க சாதிக்காரனை அழைக்கவில்லை. அதற்காக அவர் ஆளை வைத்து ஒருவர் கொண்டு வந்தார். அவ்வளவுதான். தூத்துக்குடியில இந்த கால்வாய் திட்டுல ஒருத்தர் படுத்திருக்கிறார். 5 பேர் தண்ணடிச்சுட்டு வராங்க. எந்திரிச்சு என்ன ஜாதின்னு கேட்கறாங்க. பல்லர்னு சொன்னோன்னு வெட்டிட்டு இருக்காங்க. அங்க வேற பொய் சொல்லி இருந்தா வெட்டி இருக்க மாட்டேன். இது சாதிய படுகொலை. இதெல்லாம் கவனத்துக்கு பெரிதாக வருவதே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மீடியாக்கள் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதை ஒரு நாடகம் போல கிரியேட் பண்ணி அவங்க வியூஸ் அதிகம் பண்ணிக்கிறாங்களே தவிர சாதிய படுகொலைகள் நடக்குது இல்லைங்களா, இதை ஒரு பெரிய விஷயமாக்குவதுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்படி இன்றைக்கு கஞ்சா வித்தவன், பொறுக்கி, ரவுடி எல்லாத்தையும் கட்சியில் சேர்க்கிறாங்க BJP. அதுக்காக அவர்கள் எல்லாம் கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, ரவுடி பையன் தான் சொல்ல முடியும். எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் ரவுடி தான் சொல்ல முடியும். ஆக எல்லா இடத்துலையும் இவர்கள் ஆதிக்க சாதியினர் தங்களை முனைவாக்கம் செய்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதை ஒழிச்சு கட்டணும்னா ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும். ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்யாமல் இப்படிப்பட்ட சாதிய படுகொலைகளையும் சாதிய தாக்குதலையும் ஒருபோதும் நிறுத்த முடியாது. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருநெல்வேலியில கடந்த 20ஆம் தேதி நடந்த ஒரு கொலை பயங்கர பேசும் பொருளா ஆயிருக்கு. இதுல தீபக் ராஜா அப்படிங்கிறவரை கொலை செய்யப்பட்டிருக்காரு. இவரோட கொலைக்கு ஏன் மக்கள் இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? யார் இந்த தீபக் ராஜா? இந்த கொலையோட பின்னணி என்ன? தீபக் ராஜா ஆகட்டும், இதற்கு முன்பு முத்துமனோ ஆகட்டும், இவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட தேவேந்திர குல சாதியை சேர்ந்த நபர்கள். இயல்பாகவே ஒரு ஆதிக்க சாதிக்கு எதிராக ஒரு பிரச்சனை, ஒரு ஊரில் யார் ஏழை எடுக்கிறது, போகிறது, பொருளாதார ரீதியாக முன்னேறுவது, இது போன்றதில் ஊருக்குள்ளே 2 சாதிகளுக்கு இடையில், குறிப்பாக ஆதிக்க சாதிக்கு எதிராக பல நபர்கள் கொஞ்சம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி முன்னேற முயற்சி செய்யும் பொழுது இரு குழுவினருக்கிடையே ஆயுத பிரச்சனையாக மாறும். நீ பிற நான் பிறங்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு, அதாவது நெல்லை பகுதியில், குறிப்பாக நெல்லை சுற்றுவட்டார நெல்லை, தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளில் பல்வேறு கேங்கு இருக்குது. அது எல்லா சாதியிலையும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களில் அவர்களும் ஒருவர். இப்போ தீபக் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்த பிறகு அவர் புத்தகங்கள் படித்தார், இல்லை பொதுவாக அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இருந்தார், போனார், அவர் இப்படி ஒடுக்கப்பட்ட மாமா வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இருக்காரு, சட்டப்படிப்பு படிக்கிறாரு, இப்படி மக்களுக்காக போகிற நேரம் பேசுகிறாருலாம் சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இரட்டை கொலை வழக்கு இது போன்ற விஷயத்துலையும் அவர் நேரடியாக சம்மந்தப்பட்டதாக சொல்கிறார்கள். இவர் இறந்த பிறகு ஏறத்தாழ ஒரு 7 நாட்களுக்கு மேலே தான் அவருடைய உடலை கழித்து வாங்குறாங்க. அதற்கு முன்பு முத்துமனோ என்பவர் இதே சாதியைச் சேர்ந்தவர். அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஒரு பெண்ணை கடத்திய வழக்கில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்த பிறகு திட்டமிட்டு போலீஸால் சிறையிலேயே ஆதிக்க சாதியை சேர்ந்த ரவுடிகளால் கொலை செய்யப்படுகிறார். இது பார்த்தோம் அப்படின்னா 2 குழுக்களுக்கு இடையிலான ஒரு மோதல். இந்த குழு அங்கே இருக்கிறவங்களை கொலை செய்வார்கள், அவர்கள் இவர்களை கொலை செய்வார்கள். இது குழுனா சாதி கிடையாது, அதாவது சாதியை சேர்ந்தவர்கள் தான் ஒவ்வொரு குழுலையுமே இருப்பாங்க. ஆனால் நேரடியாக ஒரு ஆதிக்க சாதி பிரச்சனையின் வழியாக ஒரு நபர் கொலை செய்யப்படுவது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ தண்ணி குடிக்க போகிறோம், அங்கே ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்களை தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக வந்த ஒரு படுகொலைகள் இருக்காது, பொதுவாகவே அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நபர்களில் தான் இந்த தீபக் ராஜாவும் ஆகட்டும். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக அவர் ஆதிக்க சாதிக்கு எதிராக போராடினார்,
என்ற கருத்து யூடியூப் வழியாகவும் மற்ற ஊடகங்கள் வழியாகவும் தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து போகுது. அதை பார்க்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக ஒரு 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருக்கிற இளைஞர்கள், ஆதிக்க சாதிக்கு எதிராக போராடியவர் இவர் என்ற ஒரு கருத்தின் காரணமாக அன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வந்தாங்க. அதுதான் 30 கிலோமீட்டர் வந்து வாகனத்தை பேரணியாகவே அவர் கொண்டு செல்கிறார். குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர் என்று தங்களை அழைத்து கொள்ள வேண்டும், இதில் வந்து பட்டியல் வீண வெளியேற்றம், இதெல்லாம் தொடர்ச்சியாக எங்கே பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லர் என்று சொல்லக்கூடிய சாதியினர் மத்தியில். அந்த மக்கள் மத்தியில் நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நாமெல்லாம் ஒரு ஆதிக்க சாதியினர், நாமெல்லாம் இந்திரன் வழி வந்தவர்கள், அதை தேவேந்திரர் என்றெல்லாம் கருத்து பரப்பப்பட்டு சில இடங்களில் அம்பேத்கர் வேண்டுமா தேவேந்திரன் வேண்டுமா என்றெல்லாம் பேசக்கூடிய அளவிலே வந்து இன்னும் சில இடங்களில் அம்பேத்கர், பல இடங்களில் அம்பேத்கர் ஃபோட்டோவையே புறக்கணிக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த சாதி மக்கள் மத்தியில் நம்மளாம் ஆதிக்க சாதி, இதுக்கு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்து அம்பேத்கரை வச்சுட்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த மக்களிடம் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபர் ஒரு குழுவாக ஆர்எஸ்எஸ் பாஜக மாறுகிறது. இந்த கருத்தியல் வந்து இயல்பாகவே அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் ஒரு பிளவை உருவாக்குகிறது. இப்போ கொடியங்குளம் சம்பவத்தில் ஒற்றுமையாக இருந்த கொடியங்குளம் சம்பவத்தில் அப்படின்னா, கொடியங்குளம் ஊருக்கு ஒரு பிரச்சனை, அங்கே வந்து இப்போ தேவேந்திர குல வேளாளர் பல்லர் சாதி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மொத்த நெல்லையில் இருக்கிற எல்லா பல்லர் சாதியை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சாதியை சேர்ந்த எல்லா கிராமங்களும் பொறுப்பு. இந்த மக்களுக்கு சாப்பாடு வேணும், இவங்களுக்கு அட்வொகேட் வேணும், இவங்களுக்கு போலீஸ் பிரச்சனை பாதுகாப்பு, இவங்களுக்கு ஆயுதம் பாதுகாப்பு வேணும், எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேவேந்திர குல வேளாளர் சாதியை சேர்ந்த மக்கள். இப்படி ஒரு ஒற்றுமை இருந்துச்சு இல்லையா? அந்த ஒற்றுமையை கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் திட்டமிட்டு ஒழித்தார்கள். பிஜேபியோட கூட்டு சேர்ந்து கொண்டு பிஜேபியிடமிருந்து தனிப்பட்ட ஆதாயம், இந்த பலன்கள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மக்களின் ஒற்றுமையை ஒழித்து கட்டி பட்டியல் வெளியேற்ற மாநாடு, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்றெல்லாம் வைத்து அமித்ஷாவை அழைத்து கொண்டு வந்து, அமித்ஷா வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு, நம்மளை பட்டியலிருந்து வெளியேற்றத்தை செஞ்சிருவார் என்றெல்லாம் சொல்லி அந்த மக்கள் மத்தியிலிருந்து போர்க்குணத்தை ஒழித்து கட்டி ஒற்றுமையை ஒழித்து கட்டினார்கள். அதன் விளைவாக அந்த மக்கள் மீது, குறிப்பாக கடந்த 5 மாதங்களில் 200லிருந்து 300 வரைக்கும் ஆதிக்க சாதியினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அப்படிப்பட்ட இந்த படுகொலைகளுக்கு எதிரான, இந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிரான கோப உணர்வு அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் பீரிட்டு எழுது. அது இந்த தீபக் பாண்டியனுடைய படுகொலையின் வழியாகவும் இந்த முத்துமோனாவுடைய படுகொலையின் வழியாகவும் வருகிறது. முத்துமோனாவாகட்டும் இல்லை தீபக் பாண்டியனாகட்டும் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தார்களா அப்படின்னா நமக்கு அது முழுமையான விஷயம் தெரியல. ஆனால் வந்து ஒரு குழு தலைவர்களாக இருந்தார்கள், ஒரு கும்பலுடைய தலைவர்களாக இருந்தார்கள், ஒரு கேங் வார் மாதிரி அங்கே நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே பார்க்குறோம். சார், இப்போது நாங்குநேரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் வந்து அதிகமான கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த தீபக் ராஜா அவர்களோட வழக்கில் கூட சரண்டர் ஆயிருக்கிறவங்க 2 பேர் வந்து நாங்குநேரியை சேர்ந்தவங்க தான். இந்த நாங்குநேரி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் எதற்கு வந்து இவ்வளவு கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக? அதாவது நாங்குநேரி, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 2 பகுதிகளிலும் அடித்தால் திருப்படிக்கிறார்கள். அதனால் அவர்களை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் மேற்கு பகுதியில், குறிப்பாக இந்த கொங்கு மண்டலம், இந்த மேற்கு பகுதிகளில் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கான அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் கிடையாது. இதை நீங்கள் எங்கே தொடக்கத்திலிருந்து பார்க்கலான்னா, அதாவது நம் கண் முன்னாடி இருந்த ஒரு வரலாற்று தொடக்கம் பார்த்தா முதல் அரசியல் படுகொலை நமக்கு தெரிந்த அளவில் 1950களில் நடைபெற்ற இமானுவேல் சேரன் படுகொலை. இமானுவேல் சேரன் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நானும் உட்காந்துருக்கிறேன். என் முன்னாடி எப்படா பல்ல பையன் உட்காந்துருக்கிறான், இவனை கொல்லுங்கடா என்று முத்துராமலிங்க தேவர் சொன்னார், செய்து காட்டினார்கள். நம் கண் முன்னாடியே சொல்கிறேன். அப்போ அந்த முத்துராமலிங்க தேவர் ஒரு பல்லர் சாதியை சேர்ந்த ஒருவர் தனக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், எந்திரித்து வணக்கம் வைக்கவில்லை என்பதற்காக அவர் தூண்டிவிட்டு அவரால் படுகொலை செய்யப்பட்டவர் தான் இமானுவேல் சேகர். அவருக்கு ஒரு அரசியல் என்பது மிகப்பெரியது. அந்த அரசியல் அவர் வந்து சாதி ஒழிப்பை அவர் முன்வைத்தவர். ஆதிக்க சாதி எதிர்ப்பு மட்டுமல்ல, சாதி ஒழிப்பையும் அவர் முன்வைத்தவர். அவர் படுகொலை செய்யப்படுகிறார்.
அதற்கு பிறகு ஒரு முற்போக்கு பெரியாரிய கருத்துக்களாகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கருத்துக்களாகட்டும் இது அதிகமாக அந்த பகுதிகளில் ஏற்கப்படுகிறது. குறிப்பாக 1990களுக்கு பிறகு நீங்கள் தனியார் மையம் தாராளமய உலக மையத்துக்கு பிறகு சாதி ரீதியாக அணிதிரள்வது என்பதை அரசே பல இடங்களில் ஊக்குவிக்கிறது என்பதும் என்ஜிஓக்கள் ஊக்குவிப்பதும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை அவர்கள் உருவாக்குவது என்பது இருக்கும்போது அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னும் பொழுது எல்லோருமே எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வர்க்க போராட்டம் நடைபெறும் பொழுது குறிப்பாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த தஞ்சையில் வெண்மணி அப்படிங்கிற பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெண்மணி கிராமத்துடைய முக்கியமான வர்க்க போராட்டம். அதாவது கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற ஒரு ஆதிக்க சாதிவரி பண்ணையாருக்கு எதிராக அங்கே மக்கள் போராடினார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். அங்கே பறையர் சாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, பல்லர் சாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி போஸ்ட் விட்டுறாங்கன்னா பல்லர் சாதியை சேர்ந்து எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தனியாக போஸ்ட் விட்டுறான். இறந்து போனவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இறந்து போனார்கள். இதற்காக கூலி உயர்வு கேட்டு வர்க்க போராட்டத்துக்காக இறந்து போனார்கள். அதை மாற்றுகின்ற வேலையில் இங்கே பல பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதை போலவே அந்த பகுதிகளிலும் சாதி ரீதியாக தனித்தனியாக ஒரு கும்பல் தாங்கள் பிழைத்துக் கொள்வதற்காக அந்த சாதியை பயன்படுத்திக் கொள்கிறது. இது ஆதிக்க சாதியிலாகட்டும் தாழ்த்தப்பட்ட சாதியிலாகட்டும் அப்படி நேரடியாக மோதல் வருகிறது. ஒரு பொருளாதார மோதலாகட்டும் பல்வேறு மோதலாகட்டும் நடைபெறுதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இன்றைக்கு இந்த தீபக் பாண்டியன் ஆகட்டும் இல்லை முத்துமனோ இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை விட இன்னும் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் இந்த மீடியாவில் பெருசாக பேசப்படுவது கிடையாது. இப்போ தீபக் பாண்டியன் அவர் இறந்தார். அவர் ஒரு அமைப்புடைய அந்த சாதி கட்சியின் தலைவராக இருந்து போனார். சில மாதங்களுக்கு முன்பு இல்லை வருடங்களுக்கு முன்பு 2 வருடங்களுக்கு முன்பு அசோக் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் டைஃபி அமைப்பை சேர்ந்தவர், அதாவது சிபிஎம்ஐயோடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய கால்நடைகளுக்கு அந்த சோகைன்னு சொல்லுவாங்க, மாடு சாப்பிட்ற புல், அதை தன் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த புல் ஆதிக்க சாதியினருடைய ஒரு வண்டியில் பட்டுச்சுன்னு அவர் அங்கேயே கொண்டுட்டாங்க. இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறி வருவதை கொஞ்சமும் பிடிக்காத ஒரு ஆதிக்க சாதி வெறியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 99, 98, 99 நடந்த அந்த தென் மாவட்டம் நடந்த கலவரங்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அவர்கள் மேல் திணிக்கப்பட்ட அந்த சாதி வேலையை செய்யாமல் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் வீடு கட்டுறாங்க. ஆனால் அதாவது ஆதிக்க சாதின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கூரை வீட்டில் இருக்கிறாங்க, பார்த்து வயிறு எரியுது. அதுதான் முதல் பிரச்சனையே. கொடியங்குளம் உட்பட எல்லா ஊர்களிலும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய மச்சு வீடு கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க. நமக்கு இப்படியே நம்ம இருக்கிறோமே என்பது தான். இப்போ ராமதாஸ் சொல்லும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கூலிங் கிளாஸும் அப்புறம் என்ன அது டிஷர்ட்டு போட்டு மயக்கிறாங்க அப்படின்னா உனக்கு வயிறு எரிச்சது. அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. உன்னோட ஜாதிக்காரனையும் படித்து வேலைக்கு போது கூலிங் கிளாஸும் போட்டு போய் மயக்க சொல்லுவோம். உன் சாதி பொண்ணுங்களை யார் வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஆக தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும் என்பது எல்லா சாதியோட ஆதிக்க சாதியோட கருத்தும். அங்கேயும் அப்படி இருக்கிறது. ஆனால் அங்கே திருப்பி அடிக்கிறார்கள் அப்படின்னும் போது அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. இப்போ இது மட்டும் கிடையாது. நீங்கள் கடந்த 4-5 மாதங்கள் நடந்த விஷயம் பார்த்தோன்னா நான் இன்னொரு படுகொலையை பற்றி சொல்கிறேன். ஒரு ஊரில் கபடி போட்டி நடக்குது. அந்த கபடி போட்டிக்கு பேச்சுமுத்து தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க சாதிக்காரனை அழைக்கவில்லை. அதற்காக அவர் ஆளை வைத்து ஒருவர் கொன்று விட்டார். அவ்வளோதான். தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான கபடி போட்டிகள் நடத்தக்கூடாது. அவருடைய பின்னணி என்ன? அவர் இந்து முக்குலத்தோர் சங்கம் என்று ஒரு சங்கத்தை வச்சிருக்கிறார். அவர் ரொம்ப முக்கியமான கூலிப்படைகளுக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவரை போய் கைது பண்ணணும் அப்படின்னு போய் நமக்கு மக்கள் போராடுறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஓபிஎஸோட உறவினர்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. போலீஸே நேரடியாக சொல்லுவோம். போலீஸுக்கு தெரியுது அவனை கைது பண்ணால் மொத்த பிரச்சனையும் முடிச்சிடணும். இதே இன்னொரு விஷயத்தில் இதே தூத்துக்குடியில் இந்த கால்வாய் திட்டில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். 5 பேர் தண்ணடிச்சுட்டு வரானுங்க. எந்திரிச்சு என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. பல்லர்னு சொன்னோன்னு வெட்டிட்டு போயிடறான். அங்கே வேற பொய் சொல்லியிருந்தால் வெட்டியிருக்க மாட்டேன். இது சாதிய படுகொலை. இதெல்லாம் கவனத்துக்கு பெரிதாக வருவதே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இந்த மீடியாக்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை ஒரு நாடகம் போல கிரியேட் பண்ணி அவங்க வியூஸ் அதிகம் பண்ணிக்கிறாங்களே தவிர சாதிய படுகொலைகள் நடக்குது இல்லைங்களா, இதை ஒரு பெரிய விஷயமாக்குவதுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ சாதிய படுகொலை அப்படிங்கிறது இப்போ ஆதிக்க சாதியினர் மற்றவங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க, அதுலேருந்து வர ஆரம்பிச்சுதா? இல்லைனா முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரன் அவங்களோட
பிரச்சனையில இருந்து வர ஆரம்பிச்சதா? அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இல்லனா இந்த வாக்கு வங்கி தேர்தல்ல இருந்து வர எல்லாமே இதுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஒன்று விட்டு நீங்க 5 விரட்களை போல நீங்க முத்துராமலிங்க தேவர் என்பது என்ன பிரச்சனைங்க? அதாவது இந்த பார்ப்பனிய இந்த தீண்டாமையை வந்து புனிதமாக்குகின்ற இந்து மதத்திலேயே இருக்குது அந்த விஷயம். தாழ்த்தப்பட்டவர்கள் என்னென்ன வேலை செய்யணும், சூத்திரம் என்ன வேலை செய்யணும் என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு இந்த இந்த வேலை தான் விதிக்கப்பட்டதுன்னு இருக்குது இல்லைங்களா? நீங்கள் சிவகாசி கலவரம் என்று ஒரு வரலாறு அதெல்லாம் நம்ம படித்தோம்னா தெரியும். நாடார்கள் சிவகாசியில் தொழில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாடார்களுடைய சொத்துக்களை திட்டமிட்டு சூறையாடுனாங்க போய். நாடார்கள்லாம் கீழ் ஜாதி, இப்படிப்பட்டவர்கள்லாம் போய் கடை வச்சிருக்கிறான், கடைக்கண்ணி வச்சிருக்கிறான் என்று சொல்லி போய் சூறையாடுறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கு போய் இன்னைக்கு நாடார் சாதியை சேர்ந்தவர்களாக இன்னைக்கு நாங்களே ஆதிக்க சாதி என்று கடந்த 100 ஆண்டுகளில் மாறி வந்து விட்டாங்கன்னு இது வேறு, அது வேறு விஷயம். நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள், அதற்கு கீழானவர்கள், அவங்கெல்லாம் பாரு கடைக்கண்ணி வச்சு அவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறாங்க என்று சொல்லி ஒரு கலவரமே ஆதிக்க சாதி வெறியர்கள், மறவர் சாதி வெறியர்கள் நடத்தினார்கள் என்பது உண்மை. அதுக்கு இப்போ தான் சிவகாசி கலவரம். அப்போ திட்டமிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது. இப்போ நாங்குநேரியில் எடுத்துக்கவங்களை சின்னத்துறை விஷயம், நல்லா படித்தாங்கிறதுக்காக வீடு புந்து ஒட்டியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. நானும் படிக்க மாட்டேன், நல்லாவும் ஒருத்தன் படிக்கக்கூடாது, வேற சாதிக்காரன் அவனை புந்து வெட்டுறது. அப்போ இப்படிப்பட்ட கருத்தை உருவாக்குவது எது? ஆதிக்க சாதி சங்கங்கள். இப்போ பாலுன்னு ஒருத்தர் கொங்கு நாடு என்னமோ ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற ஒரு வந்து எல்லா அந்த கவுண்டர் சாதி பெண்களை நிற்க வச்சு இப்படி கையை காட்டி எல்லா உறுதிமொழி இருங்க, நான் கவுண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. இந்த உனக்கு அறிவு இருக்கா, மானங்கட்ட போயில உனக்கு துப்பு இருக்கா நம்ம கேட்கணும்ல. அவங்க வீட்டில் வச்சு பேசுகிற விஷயத்து பொதுவில் வச்சு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சுன்னா நிலைமை என்ன? அந்த அளவுக்கு உன் சாதியில் படித்த ஆண்கள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி பொருள் எடுத்துக்கலாமா? வேற என்ன? பொது வழியில் தன்னுடைய பெண்ணை ஒருத்தர் நிற்க வச்சு நான் கவுண்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று உறுதிமொழி கேட்குறானே, உன் பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாதா? அதை தாண்டி இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க துளியும் ஜனநாயகம் இல்லாத விஷயம். இன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கான அந்த பிறப்பு விகிதம் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. பலருக்கும் பெண்ணே கிடைக்கிறது கிடையாது கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்போ ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள்லாம் குறிப்பாக கிராம பகுதிகளுக்கு நல்லா வந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்களோ படித்தவனுக்கு தான் படித்த பொண்ணு கிடைக்குது. அப்போ படிக்காதவங்களும் படித்த பொண்ணு எதிர்பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இயல்பாக யாரை எதிர்பார்க்குறாங்க? படித்தவங்கள வேலைக்கு போகிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இந்த வயிற்றுச்சல் இருக்குது. இப்போ பிரச்சனை பெண்கள் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்னா, பெண்களுக்கு நிலம் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நிலம், தாழ்த்தப்பட்ட வந்து விவசாயம் செய்வார்கள், நிலத்தை வாங்குவாங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஈக்குவலான ஒரு உரிமை, ஒரே ஒரு சமமான உரிமையை கொடுக்கக்கூடாது என்பது இந்த பார்ப்பனை இந்து மதம் விதித்திருக்கிற விதி. அந்த விதியின்படி தான் முத்துராமலிங்க தேவர்கள் வந்து எல்லோருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை மீறி செஞ்சால் அவர்களே தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ பள்ளிக்கரணையில் பாருங்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபரை அந்த ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க கொல்றாங்க. இந்த உரிமையை யார் கொடுத்தது? நானே உரிமை எடுத்துக்கிறதா? சில இடங்கள்ல வந்து ஒரே சமூகத்தில் இருக்கவங்களையுமே அப்படி நடக்குது. நான் சொல்றேன், இந்த உரிமையை யார் கொடுப்பது? தாழ்த்தப்பட்டவன் தனக்கு அடங்கியவன், ஒரு பெண் தனக்கு அடங்கியவர், அவரெல்லாம் வந்து தன்னை ஒரு ஆணுடைய பேச்சை கேட்காமல் நடக்கக்கூடாது என்று விதித்தது யாரு? எவன் விதிச்சான்? இந்த கான்ஸ்டியூஷன் சட்டத்தில் இருக்கா? ஒரு பெண் அப்பாவை சொல்கிறத கேட்டு நடக்கணும், அண்ணன் சொல்கிறத கேட்டு நடக்கணும், வீட்டுக்காரன் சொல்கிறத கேட்டு நடக்கணும் விதி இருக்கா? கிடையாது. அப்போ எவன் விதிச்சான்? அப்போ இந்த நில உடைமையும் இந்த பார்ப்பனிய கண்ணோட்டமும் இந்த இந்து மதமும் தான், இந்த மதங்களும் இந்த எல்லா மதங்களும் தான் உருவாக்கியது நான் சொல்லுவேன். ஆக இதற்கு எதிராக நாம் பேச வேண்டிய தருணத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது எல்லாத்தையும் கொண்டு வந்து சாதியில் வந்து சாதிக்குள்ளே வந்து நுழைச்சிடறோம். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே 14 சாதிய படுகொலைகள் பதிவாகி இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக தனிநபர் தாக்குதல், தனிநபர் கொலை என்பதை போல போகிறாங்க. இந்த சாதிய தாக்குதல் மீது திமுக அரசு காட்டுகின்ற அலட்சியம் என்பது மிக மோசமான விஷயமாக இருக்குது. குறிப்பாக இந்த படுகொலைகள் எப்படி நடந்துச்சுங்கிறத பற்றி ஒரு 4 விஷயம், 4 படுகொலைகள் மட்டும் சொல்லிடுறேன். நெல்லை மாவட்டம் மணிமுத்தீஸ்வரத்தில் 6 பேர் கொண்ட ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த மனோஜ் மாரியப்பன் என்கின்ற 6 பேர் கொண்ட கும்பல், ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த மனோஜ் மாரியப்பன் 2 இளைஞர்களை வழிமறிக்கிறாங்க. என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அவங்கள தாக்கி நகைகள், செல்ஃபோன் இதெல்லாம் பறிச்சுக்கிறாங்க. இதை பற்றி இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள்னு சொன்ன உடனேயே அவர்களை கடுமையாக அடித்து அவர்கள் மீது சிறுநீரை கழிக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சாதின்னு தெரிஞ்ச உடனே பணத்தை பறிச்சுட்டு மேலே சிறுநீரை கழிக்கிறான். அதே மணிமுத்தீஸ்வரத்தில் தாமிரபரணி ஆற்றுல 2 பேர் குளிக்க போகிறாங்க.
குளிக்க போயிட்டு வரும்போது இங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஜாதின்னு கேட்குறான். பல்லர்னு சொன்னவனே கடுமையாக தாக்குறாங்க. அதே நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடுல மணக்கரையில் 60 வயசு மணி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். நான் சொன்ன முன்னாடியே எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு கபடி போட்டி நடத்துகிறாரு. அந்த கபடி போட்டிக்கு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஊரில் இன்னொரு நபர் வேப்ப மரத்தடியில் படுத்திருக்கிறாரு. 5 பேர் வராங்க. வந்தோன்னே என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அவர் இல்லை, நான் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த நபரை கொலை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட படுகொலைகள் இருக்கு இல்லையா, இந்த படுகொலைகள் எல்லாமே இதுதான் ஆதிக்க சாதி படுகொலைகள். திட்டமிட்டு நடத்துவது இதுதான் சாதிய படுகொலை. ஆமாம், எந்த கேள்வியுமே கேட்காமல் படுகொலை செய்யப்படுவது. ஒரு நபரை வந்து கேட்குறாங்க என்ன சாதி என்பது தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சமீப அண்மையில் இந்த 3 மாவட்டங்களையும் ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டமிட்டு இது போன்ற படுகொலைகளை நிகழ்த்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே ஆர்எஸ்எஸ் பாஜக, இந்து முன்னணி, விஸ்வந்து பரிசு, பாரத் சேனா இது போன்ற எல்லா சங்க பரிவார கும்பலையும் தடை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தீண்டாமையை வந்து சட்டப்படி குற்றம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் தீண்டாமை குறிப்பாக ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான முக்கியமான சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் இயற்றப்படாமே இருக்குது. அடுத்தது ஆதிக்க சாதி வரியைச் சேர்ந்தவர்கள் ஒரு கட்சியாக போட்டியிடவே தடை விதிக்க வேண்டும். ஆதிக்க சாதி வரி சங்கங்கள் செயல்படுவதை தடுக்க வேண்டும். ஸ்ரீதர் வாண்டியார், ஹரிநாடார், சுபாஷ் பன்னியர், ராக்கெட் ராஜா, சுரேஷ் தேவர், பேச்சுமுத்து தேவர், வக்கீல் மகாராஜன், ஜான் பாண்டியன், எஸ்டேட் மணி, கண்ணபிரான், HR பாண்டியன் ஆகிய சாதி வரி கட்சிகள் இந்த அமைப்புகள் அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும். இதில் நான் சொன்னதில் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த நபர்களும் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இது சொல்லக்கூடிய எஸ்டேட் மணியாகட்டும், கண்ணபிரான் ஆகட்டும், இவங்கெல்லாம் யார்? தேவேந்திர குல வேளாளர் சாதியை சேர்ந்த கூலிப்படை தலைவர்கள். இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இவர்கள் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சமூக வலைதளங்களில் இப்படி ஆதிக்க சாதி வரி சிந்தனையை தூண்டுகின்ற அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் திரௌபதி, பகாசுரன், ருத்ரதாண்டவம் இது போன்ற திரைப்படங்கள் எப்படிப்பட்ட கருத்தை விதைக்குது. இப்போ மாமன்னன் படம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும்? ஆனால் பகாசுரன் படம் பார்த்துட்டு திரௌபதியை பார்த்துட்டு என்ன தோணும்? மாமன்னன் படத்தில் ஒரு தாழ்த்த குறிப்பாக அருந்ததி சாதியை சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் எப்படி இன்றைக்கு சமூகத்தில் ஒரு கட்சியை வந்து அவர் ஜெயிச்சாலும் கூட சமூகத்தில் மதிக்கப்படுகின்றார் என்ற கருத்து இருக்குது. ஆனால் பகாசுரன் என்ன சொல்கிறாங்க? தன் மனைவியை வந்து களவாடிட்டு போயிடுவான்னு சொல்ல வரான். வேற என்ன நீ சொல்ல முடியும்? நல்லா படிப்பான் அப்படின்னு நீ ஒரு உண்மை எடுக்க முடியுமா? இல்லை நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற்றா நீ எடுக்க முடியாது. அப்போ தன் மனைவியை களவாடி கொண்டு போவார்கள் என்று தான் இவர்கள் படம் எடுக்க முடியும். இப்படிப்பட்ட நடவடிக்கை அரசு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரியார், வள்ளலார், ஐயா வைகுண்டர், பகத்சிங் போன்ற ஒரு கருத்துக்களையும் சிறு வயதிலிருந்தே பள்ளி பாடங்களில் திட்டமாக மாற்ற வேண்டும். இப்படிலாம் செய்யாமல் நம்ம பண்ண முடியாது. ஆனால் தீபக் ராஜா கொலை அப்படிங்கிறது வந்து அது சாதிய படுகொலை இல்லை. அதில் சாதியும் ஒரு பங்கு வகித்து இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதான் ஆதிக்க சாதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது இல்லை. சாதியும் ஒரு பங்கு வகிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொடியங்குளம் சம்பவம் நடந்தபோது அசோக் என்று கொலை செய்யப்பட்ட மாதிரி அப்படி நேரடியாக அவர் ஒரு ஆதிக்க சாதியினருக்கு எதிரான போராட்டத்தினால் மட்டும்தான் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அதை பார்க்க முடியும். அடக்குமுறைக்கு எதிர்த்து ஒரு அடக்குமுறைக்கு எடுத்து அந்த அவரோட மக்களுக்காக நிற்கிறவரை வந்து ரவுடின்னும், இதே அதே ஆதிக்க சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வராருன்னா அவர் வந்து தலைவர், மக்களுக்காக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இவங்க சமூகத்துக்காக நின்னா இவரை ரவுடி, இவர்னா தலைவர். இல்லை, ஜான் பாண்டியனை இப்போது வரைக்கும் அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியாதுங்க. அவர் ஒரு கும்பலுக்கு தலைவர் தான். சரிங்களா? அதே மாதிரி கருப்பு முருகானந்தையும் நாம் அரசியல் தலைவராக எடுத்துக்க முடியும். 2 பேருமே ஒரு கும்பலுக்கான ரவுடிகள் தான். கருப்பு முருகானந்தா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு கூலிப்படை தலைவராகத்தான் இருந்தார். இப்போது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியாது நமக்கு. இப்படி இன்றைக்கு வந்து கஞ்சா வித்தவன், பொறுக்கி, ரவுடி எல்லாத்தையும் கட்சியில் சேர்க்குறாங்க பிஜேபியில். அதுக்காக அவர்களெல்லாம் கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது. ரவுடி பையன் தான் சொல்ல முடியும். எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் ரவுடின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஆதிக்க சாதியில் பிறந்தாலும் கூட அந்த சாதி இழிவை தூக்கிறதை விட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜெய்பீம்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் அந்த படம் எடுத்தவர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் சந்திரகிட்ட போய் கேட்டேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. அப்போ அவர் என்ன வச்சு படம் எடுக்கணும், நான் எடுத்து கேஸ் வச்சு நீங்கள் படம் எடுங்கன்னு சொன்னாங்க. ரிவர்ஸில் போகிறார் அவர். ராஜா கண்ணுவை தேடி எடுத்து அவர் இப்படி வரல,
சந்துருவை தேடிக்கொண்டு போய் ராஜா கண்ணுவை போய் அடைந்தார். நீங்கள் ராஜா கண்ணுவை தேடிக்கொண்டு வந்திருந்தால் அங்கே ஆதிக்க சாதியிலே பிறந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து இறுதி வரைக்கும் அங்கிருந்து ஆதிக்க சாதியினருக்கு எதிராக போராடி அந்த ராஜா கண்ணு குடும்பத்தை காப்பாற்றியவர் தான் கதாநாயகனாக வந்திருப்பார் நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சியில் பல இடங்கள் இதெல்லாம் மறைக்கப்படுது. இதன் விளைவாக ஆதிக்க சாதியிலே பிறந்து அதற்கு எதிராக போராடுகின்ற நபர்கள், ஆதிக்க சாதியுடைய கொடுமைக்கு எதிராக போராடுகின்ற நபர்களும் மறக்கடிக்கப்படுகிறார்கள். ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் போராடணும்னு அப்படி இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்கப்படுகிற அநியாயத்தை எந்த ஒரு மனிதனும் போராடணும். அதுதான் சூடு சொரணம் இல்லை, தன்மானம் உள்ள ஒரு மனிதன் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பேசப்படுவது கிடையாது. நீங்கள் குறிப்பாக 90களுக்கு பிறகு இந்த ஆதிக்க சாதி சங்கங்களுடைய வேல்யூ அவங்க தங்கள் இருத்தலியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லா ஜாதியும் படிக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே நகரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அம்பேத்கர் சொல்கிறார், எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை உண்டாக்க வேண்டும், அது சாதி ஒழிப்பில் முக்கியம்னு சொல்கிறார். நமக்கு இன்றைக்கி என்னடா இப்படி சொல்லிக்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோரும் சமமாக வந்து உட்கார்ந்து சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிராமங்களுக்கு வரும்போது எல்லோருமே நீங்கள் ஜாதி வீட்டில் தான் பேச முடியும், நகரத்துக்கு வரும்போது வெளியே போய் பேச முடியாத சூழல் வந்துடுச்சா? அப்போ இந்த இடத்துல ஜாதி சங்கம் என்ன பண்ணுறான்னா, இதன் மூலமாக வந்து எல்லாருமே எல்லாம் மற்ற ஜாதியோட கலந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா சாதி சங்கத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார். பல ஜாதி சங்கங்களில் நீங்கள் போய் தொடக்கத்தில் நீங்கள் 100 ரூபா கட்டி சேர்ந்தால் போதும், வருஷத்துக்கு ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க, 1/2 கிராமு 1/4 கிராம் கொடுத்துட்ருக்காங்க, இப்படி கொடுத்துட்ருக்குறாங்க. எதுக்கு? கருப்பு பணம்லாம் இப்படி வெள்ளையாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதன் மூலமாக தன்னுடைய ஜாதி இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி எல்லா ஜாதி சங்கமும் 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து இழிவுன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் ஒரு ஆதிக்க சாதி, சேவை சாதியினர் உட்பட இன்றைக்கி ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள்லேயே இருக்கக்கூட ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொல்கிறாங்க, பறையர்னா சாதா பறையர் கிடையாது, நாமெல்லாம் சாம்பவர் பறையர். இந்த சாம்பவர் பறையர் யார் தெரியுமா? சிவனோட வம்சம் நாம என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் விடுதலைக்கு எதிராக போராடுகின்ற உணர்வையே மழுங்கடிக்கிறாங்க. இன்றைக்கு குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் அந்த மக்கள் போராட்ட உணர்வை மழுங்கடித்ததில் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. கிருஷ்ணசாமி இன்னைக்கு எத்தனை தண்ணீர் கொடுத்தாலும், எத்தனை இடத்துல போய் அவர் வந்து குட்டிக்கரணம் போட்டாலும் இல்லை வந்து தோப்புக்கரணம் போட்டாலும் அவர் செய்த பாவம் ஒருபோதும் போகாது. ஏனென்றால் பிஜேபி கிட்ட போய் அடமானம் வைத்து கொண்டு வந்தார் அவர். அந்த சாதி மக்கள் மத்தியில் இல்லை நமக்கு அம்பேத்கரே தேவை கிடையாது என்றெல்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கு பல இடங்களில் ஆதிக்க சாதியினர் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை அடிக்கிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள், படுகொலை செய்கிறார்கள், எதிர்த்து பேச முடியவில்லை. சரி, இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள் இப்போ மதுரைனாலே ஜாதி தானா, ஜாதி வெறி தானா, ஜாதி கொலைகள் தான் அங்கே நடக்குமா, இப்போ விருமாண்டியா இருக்கட்டும், வடசென்னை, மெட்ராஸ், இந்த மாதிரியான படங்கள் வர்றதுனால தான் இந்த மாதிரியான ஜாதிய கொலைகளோ ஜாதிய பிரச்சனைகள்லாம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இயக்குனர் ரஞ்சித் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கோபமும் அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன? நாங்குநேரி பிரச்சனை, சின்னத்துறை பிரச்சனை வந்தப்போ புரட்சி தாயின்னு ஒரு அம்மா ஜெயிலேருந்து ஊதுபத்தி உருட்டுனாங்கல்ல, சசிகலா, அந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமீபத்தில் வந்து திரைப்படங்கள் தான் அப்படின்னு விட்டாங்க. மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் சொன்னாங்க. இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, அதாவது மாரி செல்வராஜ் மீதும் ரஞ்சித் மீதோட கருத்துக்கள் மீதும் எனக்கு மாற்று கருத்து பல இருக்குது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கருத்தை பேசுவதனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறது எப்படி இருக்குது. இதுதான் முத்துராமலிங்க அவர் சொன்னார், எனக்கு எதிராக உட்காந்துட்டு இருந்தான், அதனால தான் நான் கொன்னேன். அப்போ ஒரு நபர் தன்னுடைய உரிமையை பற்றி பேசுவார் என்றால் நான் கொலை செய்வேன் என்று அந்த கொலையை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள்லாம் செய்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி படமே வரல, சின்ன கவுண்டர்னு ஒரு படங்க, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து கோவணம் கட்டிக்கிட்டே பின்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவராக வடிவேலு வருவது பேர் காட்டிருப்பாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட அந்த அந்த வடிவேலுவுக்கு நீ ஆதிக்க சாதி பேர் வச்சுருந்தா உனக்கு என்னன்னு தெரியும், உனக்கு சூடு அவ்வளோ எரியும் நான் சொல்ல வரேன். எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வைப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த எஜமான் சாதியை சேர்ந்தவர் கவுண்டராக காட்டியிருப்பாங்களே, அவரை பறையராக நீங்கள் காட்டி பாருங்கள், மற்ற சாதிக்காரங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இன்றைக்கி மாரி செல்வராஜ் படமோ அந்த படமோ அப்படி ஒன்றும் காட்டலையே.
இப்போ ஒரு பறையர் சாதியை சேர்ந்த ஒரு நாட்டாமையாக போகிற மாதிரியும் அதை நெத்தியில் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாங்களா இல்லை நெத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா? அப்படி இல்லை. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய அடையாளத்தை பெறவே கூடாது என்பதுதான் ஆதிக்க சாதி வெறி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? முதல்ல இந்த ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யணுங்க. RSS பாஜகவை தடை செய்யணும். நீங்கள் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்காமல் எந்த விஷயம் பேசினாலும் எதை செய்தாலும் ஒருபோதும் பயனளிப்பது போது கிடையாது. RSSும் பாஜகவும் தடை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஆதிக்க சாதி சங்கங்கள் தான் நீங்கள் அந்த தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சாதி வரியை ஊட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வள்ளி கும்மி ஆட்டம்னு ஆடுறாங்க இல்லைங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குங்க தெரியும்? ஏன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கு முழுக்க அந்த மக்கள்லாம் ஆடின மாதிரி தெரியல. எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஆடி இருக்கலாம், யாராவது ஆடி இருக்கலாம். அதன் மூலமாக அவன் சாதியை கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நீ கன்சால்டேட் செய்தாலும் அது இருக்கும், அது நிற்காது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த சாதி முனைவாக்கத்துக்கு எல்லாவற்றையும் இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுறாங்க இல்லையா, அங்கேயே போய் ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். வள்ளி யார், என்ன ஜாதியை சேர்ந்தவர்? யார், முருகன் யார், என்ன ஜாதியை சேர்ந்த? அங்கேயே சாதி கலப்பு திருமணம் தானே. பைத்தியக்காரன் நீ அந்த ஆட்டத்தை ஆடி முடிச்சு பிறகு நான் கவுண்டர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதிமொழி வாங்குறேன். அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆக எல்லா இடத்துலையும் இவர்கள் ஆதிக்க சாதியினர் தங்களை முனைவாக்கம் செய்து கொள்வதற்காக பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம அதை ஒழிச்சு கட்டணும்னா ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும். ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்யாமல் இப்படிப்பட்ட சாதிய படுகொலைகளையும் சாதிய தாக்குதலையும் ஒருபோதும் நிறுத்த முடியாது என்பது உண்மை. சரி, நீங்கள் பல தகவல்களை நம்மளுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.